வணக்கம். இது வழக்கு. சக காவலரால் வெட்டி சாய்க்கப்பட்ட போலீஸ்காரர். பின்னணியில் இறந்து போன காவலரின் மனைவி. சீனியருக்கும் மணிமேகலுக்கும் தவறான உறவுக்கு நேத்ரா இடையூறுவா இருப்பான் தெரிய வந்ததுனால பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. கொலை களமாகும் மெரினா கடற்கரை. கடந்த 30ஆம் தேதி சென்னை துறைமுகத்தில் உள்ள கண்டெய்னர் யார்ட் பகுதியில் வாலிபர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார். மெரினா போலீசார் விசாரணை நடத்திய போது கொலை செய்யப்பட்டவர் போலீஸ்காரர் நேத்ரன் என்பது தெரிய வந்தது. இதற்கிடையே நேத்ரன் கொலையில் சக போலீஸ்காரர் ஒருவர் கைதாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரை. கடந்த 2 மாதங்களில் நடந்த 2வது கொலை. சென்னை மெரினா கடற்கரை கண்ணகி சிலை பின்புறம் உள்ள அந்த மணற்பரப்பில்தான் அந்த காவலர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டு கிடந்தார். மிக கோரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த போலீஸ்காரரை சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில்தான் அடையாளம் கண்டார்கள் அவர்களது உறவினர்கள். அறிஞ்சு கேள்விப்பட்டோம். எனக்கு தகவல் திங்கக்கிழமை இதுக்கு போலாம்டா தம்பி, மெட்ராஸ் போலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் எங்க மெட்ராஸுக்கு நான் அதுக்குள்ள இந்த ஒரு மீட்டிங், அதனால மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன்னா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறமேல திருப்பி ஒரு நாள் ஃபுல்லா இருந்தாங்க. திருப்பி புதன்கிழமை எதான்னு சொல்லிட்டு எனக்கு 3 மணிக்கு தகவல் அண்ணா சொன்னாரு. 3 மணிக்கு அங்கிருந்து கிளம்பணும். கார் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்தா பாடி ஏதோ ஒண்ணு இதுல இருக்கு, அடையாறுல ஒண்ணு இருக்கு அப்படின்னாங்க. அந்த அடையாருக்கு பார்த்தாக்க அந்த அடையார் பாடி நம்ம பாடி இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி திருப்பி இதுல சாலையில ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது. நானே எங்க தம்பிங்க ஐயப்பன் நம்ம குரூப் தம்பிங்க எல்லாம் தான் போனோம். போய் அங்க பார்த்தோம். அது பாடி நான் பாக்கலைங்க. பாடி உள்ள பாக்குற அளவுக்கு எனக்கு இல்ல. ஆல்ரெடி பிபி பேஷண்ட் நானு, என்னால முடியல, அதை பார்க்க முடியல. அண்ணாரு தான் உள்ள போனாரு. அண்ணாரு கவுன்சிலர் 2 பேர் போனாங்க. போய் பார்த்துட்டு அதுதான் பாடின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதோ ஆளுயர மாலையை மட்டுமே அவரது புகைப்படம் சுமந்திருக்கிறது என்று. அவர்களது வீடே சோகத்தில் ஆழ்ந்திருக்க ஊர்க்காரர்களும் அதில் பங்கேற்றிருந்தார்கள். தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்துள்ள நவலை என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் நேத்ரன். சென்னை ஆயுதப்படை காவல்துறையைச் சேர்ந்த இவர் சில மர்ம நபர்களால் கொல்லப்பட்டு கிடக்க யார் கொலை செய்தார்கள் என்ற கேள்வி அந்த ஊர்க்காரர்களை மட்டுமல்ல, காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளையும் துளைத்து எடுக்கவே செய்தது. விசாரணையை முடுக்கிவிட்டு கொலையாளிகளை பிடிக்க முயற்சித்த காவல்துறை அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது. இப்போது இதோ இந்த இருவரும் தான் கொலைக்கான காரணகர்த்தா என்கிறார்கள். கள்ளக்காதல் விவகாரம்தான் இந்த குடும்பத்தையும் சீரழித்திருந்தது. இவர் கொலை செய்யப்பட்ட நேத்ரனின் மனைவி மணிமேகலை. காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு 2 குழந்தைகள். காதலித்து கைப்பிடித்த ஓரிரு வருடத்திற்குள் கள்ளக்காதல் விவகாரம் இந்த குடும்பத்தையே சுக்கு ஊராக உடைத்தெறிந்திருக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க ஸ்கூல் படிக்கும் போதே மணிமேகலைக்கும் நேத்ரானுக்கும் 2 பேர் லவ் பண்ணியிருந்தாங்க. 2 வருஷமா லவ் பண்ணியிருந்து அந்த பொண்ணுக்கு வீட்டுல லவ் மேட்டர் தெரிஞ்சு வேற ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டாங்க மேரேஜ் பண்றதுக்கு. அந்த மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நலங்களே போய் கூட்டிட்டான். கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா சந்தோஷமா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தான். கோயம்புத்தூர் போவோம், கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தான். அப்புறமா போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி போலீஸ் ட்ரைனிங் முடிச்சு சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி அவங்க மாமா பையன் சங்கர்னு ஒருத்தன், அவன் பேரு தெரியல, கூப்பிடுறது சங்கர்னு கூப்பிடுவாங்க.
அவன் வந்து அதுக்கு முன்னாடி போலீஸ் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் சென்னையில. இவன் போனதுக்கு அப்புறம் பழக்கமாயிட்டு இங்க வந்து போயிருக்காங்க. இவங்க மேரேஜுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் ஏதோ பழக்கம் இருந்திருக்குது. அது வந்து கால இடைவெளியில வந்து 2 பேரும் பேசாத சூழ்நிலை ஏற்பட்டுக்குது. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ தொடர்பு ஏற்பட்டிருக்கும் போல இருக்குது. அடிக்கடிக்க வீட்டுக்கு வந்து போவானா. பசங்க சொல்லுவாங்க, நேத்திரா வீட்டுக்கு ஒரு பையன் வந்து போறான்டா, அவங்க தப்பா ஏதோ உறவு இருக்கும் போல இருக்கு தெரியும். அதை போய் கேட்டோம்னா சரி குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம். எங்க அப்பா அம்மா பெரியப்பா பெரியமாவும் கோயம்புத்தூருக்கு போயிடுவாங்க. எங்க அண்ணா 2 பேருமே வெளியில வேலைக்கு போயிடுவாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க, அன்னி மாதிரி தான் இருப்பாங்க. சக காவலரால் வெட்டி சாய்க்கப்பட்ட போலீஸ்காரர், பின்னணியில் இறந்து போன காவலரின் மனைவி. ஸ்ரீதருக்கும் மணிமேகலுக்கும் தவறான உறவுக்கு வந்து நேத்ரா இடையூறுவா இருப்பான் தெரிய வந்ததுனால பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. கொலை களமாகும் மெரினா கடற்கரை. தந்தை கொலை செய்யப்பட தாய் விசாரணை வளையத்தில் இருக்க இன்று தனி ஆளாய் தவித்து நிற்கிறார்கள் அவர்களது பிஞ்சு குழந்தைகள். மணிமேகலைக்கும் அவரது மாமன் மகனான ஸ்ரீதர் என்ற இன்னொரு காவலருக்கும் ஏற்பட்ட தகாத உறவு காரணமாக அந்த குடும்பம் எப்படி தரிகட்டு ஓடியது என்பதையும் அங்கிருந்தவர்களே சொன்னார்கள். என் பாட்டி இருப்பாங்க. என் பாட்டி அவங்க வீட்டுக்கு போனவே கேள்வி கேட்குவாங்க, எதுக்கு வீட்டுக்கு வர, தேவையில்லாம வராது அப்படின்னு கேட்குவாங்க. என் பாட்டியும் திட்டுவாங்க, எதுக்கு தேவையில்லாம யாருக்கெல்லாம் வந்து அந்த பசங்களாம் வராங்க அப்படின்ட்டு. அப்படி இருந்தும் தொடர்ந்து அவன் வந்து போயிருக்கிறான். இது வந்து யாருமே அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல. ஏதோ சொந்தக்கார பையன், அவன் மாமா பையன் வரான் போறான் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு நாங்க இவங்களை வளர்த்தினா கஷ்டப்பட்டேன். பட்டு எனக்கு இந்த ஒரு சூழ்நிலை முன்ன இந்த பொண்ணு எனக்கு எந்த சூழ்நிலையும் எதுவும் சொல்லலைங்க. கேட்கும்போது காசு எடுத்துன்னு போயிட்டான், அப்புறம் ஏடிஎம் கார்டு எடுத்துன்னு போயிட்டான், எதுவுமே இல்லை அப்படின்னு முழு போய் சொல்லிடுச்சு. இன்ன வரைக்கும் என்கிட்ட எந்த ஒரு இதுவும் கொடுக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லைங்க. என்கிட்ட எந்த தகவலும் சொல்லணுங்க. நான் கேட்கறேன், சரி அந்த ஏடிஎம் நம்பரான கூடமா இல்ல பாஸ்புக் நம்பரான கூடமா அதை போட்டு கூட நான் பார்க்கலாம், தம்பி எந்த வகையில வைக்கிறான் பார்க்கலாம். எந்த தகவலையுமே எனக்கு கொடுக்கணுங்க, எதுவும் சொல்லவும் இல்லைங்க. நாங்க ஏதோ கூலி வேலைக்கு கோயம்புத்தூர் கடந்துட்டுங்க. நாங்க எத்தனையோ டைம் வந்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம் நானும். ஆனா சொந்தக்கார பையன்ற வகையில நாங்க கம்முனுக்க அவுட் எடுத்து வந்துட்டுங்க. நாங்க போன் வந்து என் தம்பிப்பாட்டு வந்து போன் அடிக்கடி பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து என் தம்பி தான் பேசுவான், அது நாங்களும் இருப்போம். ஒரு நாள்ன்ற போட்டுக்கு என் ஒய்ஃப் வந்துட்டு என்ன மணிக்கணக்கு போன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிக்கு கால் பண்ணது. என் தம்பிக்கு கால் பண்ணும்போது ரிங் ஆகுது. ரிங் ஆன உடனே என் ஒய்ஃப் வந்து பேசுது. இந்த மாதிரி கேட்டதுக்கு டவுட்டா சந்தேகமா, சரி இல்லை நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சுங்க. ஆனா வந்து எங்க தான் பேசுறாங்க என்னன்றது ஒன்னும் டீட்டெயில் கிடைக்குங்க. ஆனா வந்து அதுக்கப்புறம் எங்க ஒய்ஃப் கண்டுபிடிச்சாங்க. நேற்றனுக்கு காவல்துறையில் வேலை, அடிக்கடி ஊர் பக்கம் செல்லவில்லை. அதனால் அதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார் ஸ்ரீதர். இந்த நிலையில்தான் நேத்ரனை பற்றி தவறான தகவல்களை அவர்களது வீட்டில் சொல்லி அங்கிருந்தவர்களை குழப்பத்திற்கு ஆட்படுத்தி இருக்கிறார் ஸ்ரீதர். அந்த சம்பவம் நடந்தப்ப இவன் தான் கொலை பண்ணிருக்கான். ஆனா எங்களுக்கு அங்கிருந்து தகவல் சொன்னது ஃபுல்லாவே இவன் தான். நேத்ரான காணோம், நான் தான் அவனை தேடினே இருக்கிறேன் அப்படின்னு எங்க கிட்ட அவனை பத்தி தப்பான தகவலை கொடுத்து எங்களை கேஸ்ல இருந்து திசை திருப்பிட்டாங்க. இவன் கொலை பண்ண மாதிரியே வரல. நாங்க இங்கிருந்து சென்னை கிளம்பும் போதெல்லாம் அவன் தான் எங்க வாங்க அங்க வாங்க அப்படி இப்படின்னு எங்களுக்கு போன் மூலியமா தகவல் கொடுத்துனே இருக்கிறான். அவன் போய் விசாரிச்ச இடத்துல எல்லாம் நேத்ரா மேல தப்பாவே சொல்லியிருக்கிறான். மணிமேகலையுடன் தீராத மோகம் கொண்டிருந்த ஸ்ரீதர் இவர்களின் உறவுக்கு இடையூறாக இருந்து வந்த நேத்ரனை கொலை செய்துவிட்டால் வழக்கம் போல் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கருதியே நேத்ரனை தனியாக வரச் சொல்லி தீர்த்து கட்டியிருக்கிறார். ஏற்கனவே பிளான் பண்ணி போனவன் கத்தியோட தான் போயிருக்கான். அவன் தனிப்பட்ட முறையில் அவனை செஞ்சிருக்கவே முடியாது. நேத்ரா வந்து அவன் முன்னாடி நின்று சண்டை போடவே முடியாது. அவன் மாதிரி அவங்க 4 பேர் இருந்தா கூட அவன் நேத்ரா அடிச்சிடும். அந்த அளவுக்கு
உடம்பு இருக்கும், ஹைட் வெயிட்டா இருப்பான் நேத்ரா. கொலை செய்துவிட்டு மணிமேகலைக்கு செல்போனில் தொடர்பு கொண்ட ஸ்ரீதர் நடந்த விவரத்தை கூறி இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று சொல்லியிருக்கிறார் ஸ்ரீதர். இதை ஏற்றுக்கொண்ட மணிமேகலை கொலையாளியான ஸ்ரீதரை காவல்துறையிடம் காட்டிக் கொடுக்காமல் இருக்க இவர்களின் செல்போனை ஆராய்ந்து பார்த்தபோது உண்மை வெளியில் தெரிய வந்திருக்கிறது. அன்னைக்கு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொலை பண்ண அன்னைக்கு மட்டும் இந்த பொண்ணு செல்ல இருந்து மணிமேகலை செல்ல இருந்து அந்த ஸ்ரீதர் செல்லுக்கு 45 கால் போயிருக்குது. தேவையில்லாம அவங்க கூட எதுக்காக 45 கால் பேசணும்ன்ற அவசியம் இல்ல. கொலை செய்துவிட்டு ஸ்ரீதர் அதை எப்படியெல்லாம் திசை திருப்பினார் என்பதையும் அங்கிருந்தவர்களே சொன்னார்கள். அந்த பையன் வந்து கூட இருந்தாங்க, ஆனா அவன்தான்ற விஷயம் எங்களுக்கு தெரியலங்க. என் பொள்ளைய பத்தி அனாவசியமான வார்த்தைகள் அந்த பையன் வந்து சொல்லிட்டாங்க. அவன் வந்து சீட்டாடுவான், அது பண்ணுவான், இது பண்ணுவான்னு சொல்லிட்டு. பட் என் புள்ள மாதிரி அவன் மாதிரி ஒரு பொறுமையானவன், அவன் மாதிரி ஒரு அமைதியானவன், ஒரு போலீஸ் என்ற ஒரு கெத்து இல்லாத அவன் பாட்டுக்கு வருவான், அவன் பாட்டு போவான், சாப்பிடுவான். ஒரே சிரிப்பு, ஏண்டா குட்டி என்னடா வெளில போயிட்டு அந்த ஒண்ணு இல்லடானா ஒரு சிரிப்பு சிரிப்பான், அவ்வளவுதாங்க. அவ்வளவு அமைதியான பையனை அந்த ராஸ்கல், அந்த பொறுக்கி நாய் அந்த மாதிரி வந்து பையனை வந்து கேவலப்படுத்திட்டு திசை திருப்பி போட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த கொலையில் சம்பந்தம் உள்ள அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்துகிறார்கள் நேத்ரனின் குடும்பத்தினர். கொலையில வந்து யாரெல்லாம் தூண்டி இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்கார வகையில வந்து இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாமே கண்டுபிடிச்சு இந்த கொலையை நடக்கும்போது கூட யாரெல்லாம் இருந்தாங்க, கொலைக்கு காரணம் யாரு, கண்டிப்பா அவன் ஒருத்தனால அந்த கொலையை பண்ணிருக்கவே முடியாது. கூட ஒரு 5 பேராவது இருந்திருக்கான். அந்த 5 பேரை கூட அடிக்கிற திறமை அவன்கிட்ட இருக்குது, கண்டிப்பா அவன்கிட்ட இருக்குது. ஹைட் வெயிட் எல்லாமே அவனால முடியாத எதுவுமே இல்லை. அவன் அந்த அளவுக்கு இருப்பான். ஃபுல்லா அவங்ககிட்ட சரக்கு ஊத்தி கொடுத்து அவனால முடியாத சூழ்நிலை, அவனை மது போதையில வந்து முடியாத எழுந்து நிக்க கூட முடியாத சூழ்நிலை உருவாக்கி தான் அவனை வந்து சாகடிச்சிருப்பாங்க. மகனை இழந்துவிட்டு தவிக்கும் அவர்களுக்கு எந்த ஆறுதலும் ஈடுபடவில்லை. கொலை செய்தியை கேட்டு அன்றைய தினம் மயக்கமே வந்துவிட்டது அவர்களுக்கு. தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறது காவல்துறை. ஒரு காவலர் கொலையில் இன்னொரு காவலர் கைதான சம்பவம் போலீசாரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலைக்கு குடும்ப தகராறு காரணமாக இருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தாலும் பாலியல் உறவு தகராறும் கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என பரவலாக பேச்சு உள்ளது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. ஸ்னிஃபர் டாக் என்று அழைக்கப்படும் மோப்பநாய், அந்த மோப்பநாய் பற்றி ஒரு வழக்கு விசாரணையில ஒரு மோப்பநாயுடைய செயல்பாடு பற்றி ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து அது என்னவாக தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான வழக்கு. அசாம்ல இருந்து ஒரு வழக்கு. அதுல ஒரு கணவன் வந்து அவருக்கு மனைவி மற்றும் ஒரு மகள். அந்த மகள் வந்து வளர்ப்பு மகள். அந்த கணவர் வந்து பணிக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது கதவு வந்து உட்புறமாக கரடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல அவர் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வீட்டு வழியாக அது பின்புறம் போய் அவர் வீட்டுக்கு போகும்பொழுது அந்த கதவு வந்து பின்பக்க கதவு திறந்து இருக்கிறது. அந்த அடிப்படையில உள்ளே சென்று பார்த்தால் அவருடைய மனைவியும் மகளும் வந்து இறந்து கிடக்குறாங்க. அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படிப்பட்ட சூழல்ல அவர் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தகவல் சொல்லி காவல்துறைக்கு தகவல் சொல்றாரு. ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் மறுத்துறாரு. அந்த அடிப்படையில கணவர் காவல்துறைக்கு புகார் கொடுக்கிறாரு. அந்த தகவலின் அடிப்படையில போலீசார் வர்றாங்க, மோப்பநாய் சகிதமா வர்றாங்க. அப்ப அந்த மோப்பநாய் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த கணவரை வந்து அது சென்று கவி பிடிக்கிறது. அப்படி அந்த நாய் கவி பிடிக்கும் பொழுது அவர் எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாம இருக்கிறாங்க, எந்த ரியாக்ஷனும் இல்லாத ஒரு சூழல்ல காவல்துறையினர் வந்து அவர் தான் அந்த வழக்கை வந்து அந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சு அதை நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த விசாரணையில அந்த மனைவி வந்து அவங்க விஷம் அறிந்திருக்கிறாங்க அப்படின்னும் அது பக்கத்துல விஷ பாட்டில் இருக்கு. மகளை பொறுத்த வரைக்கும் கழுத்துல வந்து கயரால வந்து அழுத்தப்பட்ட காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. இந்த அடிப்படையில இறுதி அறிக்கையில அந்த நாய் கவி பிடித்ததை வைத்தும் அவர் எந்த விதமான ஒரு சலனமும் காட்டாம இருந்ததை ஒரு அடிப்படையாக வைத்து காவல்துறையினர் வந்து வேற எந்த சாட்சியும் இல்லாத சூழல்ல இறுதி அறிக்கை தாக்கல் செய்யறாங்க. அந்த விசாரணை நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது. அவருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை வந்து ஒரு சரியான தீர்ப்பு அல்ல அப்படின்னு சொல்லி அந்த கணவர் வந்து அசாம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாரு. இருந்தாலும்
அசாம் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து மேல்முறையீட்டை வந்து தள்ளுபடி செய்து விட்டது. அந்த அடிப்படையில அவர் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யறாரு. அந்த மேல்முறையீடு வரும்பொழுது 1969 மகாராஷ்டிரா அங்கிருந்து வந்த ஒரு வழக்குல வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயங்களை வந்து உச்சநீதிமன்றம் அது மேற்கோள் காமிச்சு தீர்ப்பளிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில ஒரு நாய் வந்து போலீஸ் மோப்ப நாய் அது கண்டுபிடிச்சு ஒரு நபரை கவி பிடிக்குது அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நபரை வந்து தண்டிச்சிட முடியாது. அதற்கு இன்ன பிற காரணங்கள் வேணும். அவர் தான் அந்த குற்ற செயலை புரிஞ்சிருக்காருங்கிறதுக்கு அதுக்கான சாட்சியம் வேணும். அது இல்லாத சூழல்ல அந்த மோப்ப நாய் பிடிச்சத அந்த நாய் வந்து சாட்சி கூண்டுல வந்து சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டு விசாரிக்க முடியாது. குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்த முடியாது. இல்ல அந்த ட்ரெயினர் அந்த நாயினுடைய அந்த பயிற்சியாளர் வந்து அவர் வந்து சர்டிஃபை பண்ண முடியாது. அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் 1969 கொடுத்த தீர்ப்பை மேற்கோள் காமிச்சு அந்த வழக்குல இருந்து அவர் விடுவிக்கிறாங்க. அப்பவே வந்து ஆந்திர பிரதேசத்துல 2001 வந்த ஒரு வழக்கையும் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. அந்த அடிப்படையில அந்த நாய் வந்து அதுவும் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு தவறான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து அதன் காரணமாக ஒரு அடிப்படையில ஒரு தண்டனை கொடுத்துட முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு நாய் வந்து ஒருத்தர் வந்து கவி பிடிக்குது அப்படிங்கிற அடிப்படையில போலீசார் வழக்கு விசாரணைக்கு அது உதவிகரமாக எவிடன்ஸுக்கு வந்து அது உதவிகரமா எடுத்துக்கொள்ளாமே ஒழிய அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு நபரை வந்து தண்டனை கொடுத்துட முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதுலயே வந்து உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது, ஒரு நபர் வந்து எவ்விதமான சலனமும் அவர் காட்டல அப்படிங்கிற காரணத்தினால அது வந்து அவரை வந்து அந்த குற்றத்தை புரிஞ்சுட்டாருங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். ஒருத்தர்கிட்ட வந்து சலனம் இருக்கும், ஒரு சிலருக்கு சலனத்தை வெளிப்படுத்தும் தன்மை இருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய செயலை மட்டும் வைத்தும் சரி அந்த மோப்பனாய் வந்து பிடிச்சதை மட்டும் வச்சு ஒருத்தர் தண்டனை கொடுத்துட முடியாது. ஒரு நபர் குற்றத்தை புரிஞ்சிருக்காரு அப்படிங்கறத நிரூபிப்பதற்கு சாட்சியங்களும் அதற்கு தேவைப்படும் கண்ணால் கண்ட சாட்சியா இருந்தாலும் சரி இல்ல அதற்கான பொருட்கள் மற்றும் அவருக்கு குற்றம் மனம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டு தீர்ப்பளித்திருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.